சென்னை பிளாஸ்டிக் சர்ஜரி வழங்கும் நம் விருந்தினர். இந்நிகழ்ச்சியை வழங்குபவர்கள் சென்னை பிளாஸ்டிக் சர்ஜரி. ஹாய், நேத்து கொல்கத்தா, இன்னைக்கு ஷிம்லா. நான் எங்க போனா என்ன? பிஎஸ்என்எல் நெட்வொர்க் தான் எல்லா இடத்துலயும் இருக்கே. பிஎஸ்என்எல் நேஷனல் ரோமிங்ல இன்கமிங் கால் ஃப்ரீ. நெருக்கமானவங்களோட பேசிக்கிட்டே இருக்கதா பிஎஸ்என்எல் ரோமிங் இருக்கவே இருக்கு. ஹெச்ஐவி பத்தின முழு விவரத்தை தெரிஞ்சுக்க வேண்டியது ரொம்ப அவசியம். ஹெச்ஐவி இருக்கிறவங்க கூட பேசுறதுனாலயோ இல்ல பழகிறதுனாலயோ இல்ல விளையாடுறதுனாலயோ நிச்சயமா ஹெச்ஐவி பரவாது. ஹெச்ஐவி மற்றும் எய்ட்ஸ் பத்தி முழு தகவல்களை தெரிஞ்சுக்கோங்க. ஹெச்ஐவி இல்லா தமிழகத்தை உருவாக்குவோம். வணக்கம் நேயர்களே, இந்த இனிமையான காலை பொழுதில் நம்ம இருந்த நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதிலே மகிழ்ச்சி. நம்ம ஒவ்வொரு சனிக்கிழமை காலையில் ஒரு சிறப்பான விருந்தினரை பார்த்துட்டு வரோம். அந்த வகையில் இன்றைய நிகழ்ச்சியில நம்ம பார்க்க போறது ஒரு வித்தியாசமான விருந்தினர், ஒரு வித்தியாசமான அனுபவங்களை உங்களுக்கு தரப்போறாரு. எல்லாருக்கும் அழகா இருக்கணுங்கிறது ஆசை, ஆண்களாகட்டும் பெண்களாகட்டும். குறிப்பாக இந்த தலைமுறையினர் புற அழகின் மேல் ரொம்ப மோகத்தோடு இருக்காங்க. ஏன்னா மேலை நாடுகளில் இந்த அழகு கலை மருத்துவம் இல்லை அழகு கலை அறுவை சிகிச்சைங்கிறது ரொம்ப பிரபல்யமாக இருக்குது, ரொம்ப பாப்புலர் ஆகிட்டு இருக்குது. உலகமயமாக்கலுக்கு பிறகு அழகுங்கிறது கூட ஒரு போகமாக மாறிவிட்டது. அதை செய்து கொண்டால்தான் திருப்திங்கிற ஒரு மனநிலையை மக்கள் இருக்கிற சூழ்நிலையில் இந்தியாவில் அதற்குண்டான மருத்துவ முறைகளும் அறுவை சிகிச்சைகளும் அவசியமாகிவிட்டன. இதையெல்லாம் சிறப்பாக செய்யறதுக்கு போதிய மருத்துவர்கள் இருக்கிறார்களா? ஒரு இந்தியனைஸ் பண்ற மாதிரி இந்தியன் காஸ்ட்ல ஒரு உலகத்தரத்தான டெக்னாலஜியை கொண்டு செய்ய முடியுமாங்கிற பல்வேறு கேள்விகளுக்கு விடையாக இன்றைய நம்பர் வந்திருக்கிறாரு. உங்களுக்கு நல்ல அறிமுகமானவர். அவர் இளம் வயதிலேயே ஒரு சிறந்த அழகுக்கலை அறுவை சிகிச்சை நிபுணராக குருவை பெற்றவர். உலக நாடுகளில் பல்வேறு நாடுகளில் சென்று அனுபவம் பெற்றவர். அவருடைய அனுபவங்களை எல்லாம் இன்று நம்மோடு பகிர்ந்து கொள்கிறார். அவர் வேறு யாருமல்ல, யங்கஸ்ட் பிளாஸ்டிக் சர்ஜன் அவார்டு வாங்கின டாக்டர் கார்த்திக் அவர்கள். அவரை இன்னைக்கு நம்ம விருந்தினரை சந்திக்கிறோம். வாருங்கள், அவருடைய அனுபவங்களை இப்பொழுது பார்ப்போம். டாக்டர் வணக்கம். வணக்கம். ரொம்ப மகிழ்ச்சி இன்னைக்கு காலைகளில் உங்களை சந்திக்கிறதுல. ஒரு அழகு கலை நிபுணர் இந்த மார்னிங் ஷோல பார்க்கறது நேர்களும் ரொம்ப மகிழ்ச்சியா இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். நான் முன்ன சொன்ன மாதிரி பார்த்தா அழகுங்கிற விஷயம் இன்னைக்கு அத்தியாவசியமா போயிடுச்சு. இன்னைக்கு ரொம்ப அழகா இருந்தா கூட சிறு சிறு மாற்றங்கள் செஞ்சால் இன்னும் அழகா காமிக்கணுங்கிற ஒரு சூழலை நம்ம இருக்கிறோம். நம்ம நீங்க ஒரு பிளாஸ்டிக் சர்ஜரி எக்ஸ்பர்ட் தெரியும். இந்த வயசுல பல்வேறு நாடுகளுக்கு சென்று அங்க இருக்கிற டெக்னாலஜிஸ் எல்லாம் நம்ம நாட்டு மக்கள் அதில் பயன்படுறத சிறப்பாக செஞ்சுட்டு இருக்கீங்க. மேபி இப்ப லேட்டஸ்டா உருவாகிட்டு என்னென்ன ட்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்குங்கிறத பத்தி சொல்லலாம். என்னென்ன விஷயங்களுக்காக அறுவை சிகிச்சைகள்லாம் நிறைய செய்யப்படுது, எந்த விஷயத்திற்காக நிறைய பேஷண்ட்ஸ் உங்ககிட்ட வராங்க, அதுக்கு என்ன ஒரு காஸ்ட் எஃபெக்டிவான சஜஷன்ஸ் இல்லை சர்ஜரிஸ் என்ன பண்றீங்க, அதை பத்தி சொல்லுங்க டாக்டர். நம்ம மேலை நாடுகள்லையும் இந்தியாலையும் பார்த்தீங்கன்னா அந்த காஸ்மெட்டிக் சர்ஜரியோட என்ன காஸ்மெட்டிக் சர்ஜரிக்கு வராங்கிறது பார்த்தீங்கன்னா அது வேறையா இருக்கும். மேலை நாடுகளில் அவங்களுக்கு மார்பக வளர்ச்சி கம்மியாக இருக்கிறதுனால மார்பக சர்ஜரிஸ் ரொம்ப அங்கே காமன். நம்ம ஊரில் நமக்கு ஆல்ரெடி மார்பகத்தை குறைக்கிறதுக்கான சர்ஜரி தான் அதிகமே ஒழி, மார்பகத்தை பெருசு பண்ணுறதுக்கான சர்ஜரிகள் இங்கே அதிகம் கிடையாது. பட் நம்ம ஊரில் பார்த்தீங்கன்னா காமனாக வர சர்ஜரின்னு பார்த்தீங்கன்னா ஒன்று ஆண்களுக்கான மார்பக பிரச்சனை. அப்படின்னா பெண்களுக்கு இருக்கிற மாதிரி ஆண்களுக்கு மார்பக வளர்ச்சி வர்றதுனால அவங்களுக்கு ஒரு ஷர்ட்டை கழட்டிட்டு ஒரு பப்ளிக் பிளேசஸ்ல போக முடியாமையோ, ஈவன் நம்ம குருவாயூர் கோயில் போனா கூட ஷர்ட்டை கழட்ட சொல்றப்ப அவங்க நான் கோயிலுக்கே வரலன்னு சொல்ற ரேஞ்சுக்கு they'll feel very ashamed. இது மாதிரி ப்ராப்ளம் இது அவங்க ஈவன் காஸ்மெட்டிக்கா கூட கன்சிடர் பண்ண மாட்டாங்க. இது ஒரு நெசசிட்டி ப்ரொசீஜர் மாதிரி ஆயிடுறதுனால இதுக்கு ஏகப்பட்ட பேர் வராங்க. ஆல்மோஸ்ட்
எங்க சென்டர்ல பார்த்தா 2 to 3 சர்ஜரி இது டெய்லி இருக்கிற அளவுக்கு வந்து இதோடைய ப்ராப்ளங்கள் அவ்வளவு அதிகமா இருக்கு. 70% ஆஃப் இந்தியன் மென்னுக்கு அந்த மாதிரி ப்ராப்ளங்கள் இருக்கிறது. அதுக்கு அடுத்து காமனா வர்றதுன்னு பாத்தீங்கன்னா நமக்கு ஹேர் டிரான்ஸ்பிளான்ட். எல்லாருக்குமே வழுக்கை வர்றதுனால அதுக்கு வந்து அதை இன்சர்ட் அந்த வழுக்கையை போக்குறதுக்காக பின்னாடி இருந்து அவங்க முடியை எடுத்து முன்னாடி நம்ம இன்சர்ட் பண்ணி கொடுக்குறப்ப அவங்களுக்கு அந்த நேச்சுரல் ஹேர் growth நார்மலா வரப்ப அவங்களுக்கு அந்த வழுக்கை மறையுது. அதுக்காக வர்றது செகண்ட் காமன் சர்ஜரி. மூணாவது பாத்தீங்கன்னா வெயிட் ப்ராப்ளம்கள் எல்லாருக்கும் இருக்கிறதுனால அவங்க லைப்போசக்ஷன் ப்ரொசீஜருக்காக. லைப்போசக்ஷன்னா என்ன பண்ணுவோம்னா ஒரு சின்ன ஹோல் வழியா அந்த அவங்க வயிற்றுல இருக்க ஃபேட்டோ தைல இருக்க ஃபேட்டோ எங்க அவங்களுக்கு வந்து கொழுப்பு அதிகமா இருக்கோ அதை நம்ம அதை உறிஞ்சி கொடுத்துறதுனால அந்த இடம் ஃபிளாட் ஆயிடும். ஸோ இது வந்து மூணாவது காமன் சர்ஜரி. இது மாதிரி வந்து நம்ம அப்புறம் பெண்களுக்கு குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் ஆகக்கூடிய உடல்ல ஏற்படக்கூடிய ப்ராப்ளங்கள் பாத்தீங்கன்னா அவங்களுக்கு அந்த வயிறுடைய தோல் பாத்தீங்கன்னா ரொம்ப சுருங்கி போய் அப்படி ஒரு தொய்வு ஏற்படும். அது வந்து அவங்களுக்கு எந்த ட்ரெஸ் போட்டாலும் ஒரு 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 அந்த அவங்க பழைய இமேஜை கம்பேர் பண்ணி பார்ப்பாங்க. நான் வந்து 22 வயசுல எப்படி இருந்தேன் அந்த இமேஜ் வந்து எனக்கு இல்லையேன்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ண ஆரம்பிப்பாங்க. ஸோ அது மாதிரி அந்த மார்பக அந்த வயிறுகள் ஏற்பட தொய்வை கரெக்ட் பண்றது. அதே மாதிரி வந்து மார்பகம் வந்து அவங்களுக்கு தொய்வு ஏற்படும் ஆஃப்டர் பிரெக்னன்சி ஆஃப்டர் லாக்டேஷன்லாம் பார்த்தீங்கன்னா தொய்வு ஏற்படும். அதை எப்படி கரெக்ட் பண்றது? அதுக்காக வந்து குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் ஒரு அவங்க யூஸ்வலா ஃபேமிலியை கம்ப்ளீட் பண்ணிட்டு வருவாங்க. 2 குழந்தை 3 குழந்தை முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் வந்து they have to come also. ஏன்னா பாத்தீங்கன்னா சில டமிடக் ப்ரொசீஜர்லாம் வந்து குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாடி நம்ம பண்ண முடியாது. அந்த எல்லா ஃபேமிலியும் கம்ப்ளீட் பண்ணியிருந்தா தான் அவங்க வந்து அந்த இதை நம்ம அந்த ப்ரொசீஜருக்கு அவங்க போக முடியும். இன்னைக்கு வந்து ஈவன் ஒரு கமர்ஷியலா நம்ம பேசணும்னு பாத்தீங்கன்னு சொன்னீங்கன்னா இன்னைக்கு வந்து இந்த மெடிக்கல் டூரிசம்ங்கிற அந்த ஒரு வேர்டு வந்து ஒரு பஸ்வேர்ட் ஆயிட்டு இருக்கு. எல்லா இடத்துலயும் எல்லாரும் அதை பத்தி பேசிட்டு இருக்காங்க. அந்த மெடிக்கல் டூரிசம் வந்து குறிப்பா இந்த அழகு கலை அறுவை சிகிச்சை விஷயத்துல என்ன வகையான வளர்ச்சியை இந்தியாவில் ஏற்படுத்தியிருக்கு? இல்ல நீங்க நிறைய கண்ட்ரிஸ் டிராவல் பண்ணிட்டு இருக்கீங்க, என்ன வகையான ரெஸ்பான்ஸ் வந்து அங்க இருக்கு இந்தியன் சர்ஜன்ஸுக்கு? அதை பத்தி சொல்லுங்க. நம்மளுடைய சார்ஜஸ் வந்து இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்ட் கம்பேர் பண்றப்ப ரொம்ப கம்மியா இருக்கு. அதனால வந்து என்ன பண்றாங்க, அவங்க கால்குலேட் பண்றாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு லைப்போசக்ஷனுக்கு வந்து அவங்களுக்கு வந்து அங்க $10,000 ஆகுதுன்னா இங்க வந்து ஒரு $2,500 வருது அப்படிங்கிறப்ப வந்து அவங்க கால்குலேட் பண்றாங்க. இந்த 10,000 கொடுக்கறதுக்கு பதிலாக $2,500 இங்க கொடுத்துட்டு நம்ம ஃபிளைட் டிராவல் சார்ஜஸையும் பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து ஒரு $4,500 to $5,000 அவங்க ஃபுல்லாத்தையும் முடிச்சிடுறாங்க. அப்ப என்ன அவங்க வந்து ஒரு $5,000 சேவ் பண்றாங்க. ஸோ அதனாலதான் வந்து வேர்ல்ட்ல இருக்க எல்லா இடத்துல இருந்தும் வந்து நம்ம இந்தியா நம்ம பேங்காக் இது மாதிரி ஒரு சில வளரும் நாடுகளுக்கு வந்து டிராவல் பண்றாங்க. இது வந்து கொஞ்சம் கொஞ்சமா மாறிட்டு இருக்கு. நம்மளுடைய சார்ஜஸும் கொஞ்சம் கொஞ்சமா அதிகமாகிட்டே இருக்கு. பிகாஸ் சம்டைம் நான் கார்பரேட் ஹாஸ்பிட்டல் ஆப்ரேட் பண்றோம். கார்பரேட் ஹாஸ்பிட்டல்ஸும் வந்து ஆல்மோஸ்ட் இன்டர்நேஷனல் லெவலுக்கு வச்சிருக்காங்க. அவங்களோட சார்ஜஸ் அதிகமா இருக்கு. ஸோ கொஞ்சம் கொஞ்சமா அதோட சார்ஜஸ் அதிகமாயிட்டு இருக்கு. பட் இப்ப பாத்தீங்கன்னா இப்ப வரவங்க எல்லாருமே அவங்க கண்ட்ரில இந்த வகையான ப்ரொசீஜருக்கு வந்து ஆப்ஷன் இல்லை, எங்க டாக்டர்ஸ் தகுந்த மாதிரி தேவையான டாக்டர்ஸ் இல்லை அப்படிங்கிற பேஷண்ட்ஸ் இப்ப நிறைய வராங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஆப்பிரிக்கன் கண்ட்ரிஸ், இப்ப வந்து மால்தீவ்ஸ், மலேசியா, மலேசியன்ஸ்லாம் வந்து நம்ம தமிழ் டாக்டர் ரொம்ப விரும்புறாங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து இப்பயுமே சொல்லுவாங்க மலேசியா எந்த ஊருக்கு போனாலும் இந்தியன் டாக்டர்ஸ்க்கு வந்து ஹைலி ரெஸ்பெக்ட் இருக்கு. அவங்க வந்து பேஷண்ட்ஸ் ஆஸ் அ பேஷண்ட் அவங்க வந்து தே ரெஸ்பெக்ட் இந்தியன் டாக்டர்ஸ் தானே அதர் ஃபாரின் டாக்டர்ஸ். அந்த அளவுக்கு நம்ம டாக்டர்ஸோட ஸ்டாண்டர்ட் நம்ம நல்லா வச்சிருக்கோம். ஸோ அதனால வந்து அது மாதிரி வரவங்களுக்கான நம்பர்ஸ் அதிகமா இருக்கு. அவங்க ஊர்ல இந்த இதே இல்லை, எனக்கு வெளியே நான் இந்தியாவில் போனால் நம்ம தமிழ்நாட்டில் போய் நான் பண்ணிட்டு வரேங்கிறதுக்காக நிறைய பேர் அப்படிதான் கிளம்பி வராங்களே ஒழிய ரேட்ஸ் கம்மிங்கிறது வந்து கொஞ்சம் கொஞ்சமா மாறிக்கிட்டு இருக்கு. இது முன்னாடி அப்படி இருந்தது, இப்போ கொஞ்சம் கொஞ்சமா மாறிட்டு இருக்கு. இன்னொன்று பாத்தீங்கன்னா ஒரு சில ப்ரொசீஜர், இப்போ எங்க ப்ரொசீஜர்லாம் ஒரு சில ப்ரொசீஜர் வந்து நாங்க பண்ற டெக்னிக் வேர்ல்ட்ல யாருமே பண்றது இல்லை. ஃபார் எக்ஸாம்பிள் மல்டிபிள் ஃபேட் பால்ஸ் சொல்றது, அந்த கொழுப்பு கட்டி வந்து உடம்பு ஃபுல்லா நிறைய இருக்கும். அதுக்கு நார்மலா என்ன பண்ணுவாங்கன்னா ஒவ்வொரு இடத்துலயா கட் பண்ணி அதை ஸ்டிச் பண்ணுவாங்க. ஸோ ஒரு 500 கொழுப்பு கட்டி இருக்கு, ஒரு 300 கொழுப்பு கட்டி இருக்குன்னா 300 இடத்துல கட் பண்ணணும். அப்பா, ஸோ 300 தழும்புகள் வரும். ஸோ அதை இப்போ நாங்க என்ன பண்றோம், ஒரு 10 இது சுத்தி இருக்குன்னா சென்ட்ரல் சின்னதா ஹோல் போட்டு அது வழியாக லைப்போசக்ஷன் பண்ணி அது சைஸை கம்மி பண்ணிட்டு அந்த ஒரே சின்ன ஹோல் வழியா ஸ்குவீஸ் பண்ணி கொண்டு வந்துருவோம். ஓகே, எல்லா குழுப்பிலும் எடுத்துறோம் நம்ம. ஓகே, ஸோ இந்த டெக்னிக் வந்து நாங்க ஒரு சும்மா ஒரு கிரியேட்டிவ் ஒரு ஐடியா கிரியேட் பண்ணி இது பண்ணோம். எந்த டெக்ஸ்ட் புக்ல கொடுக்கல, இது கொடுக்கல, சும்மா நாங்க இப்படி பண்ணா நல்லா இருக்குமே, ஸ்கார் அதிகமா வராம நம்ம அவாய்ட் பண்ண முடியுமேன்னு சொல்லிட்டு நாங்க பண்ண ஆரம்பிச்சோம். அது நாங்க பண்ண ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் என்னாச்சு, அதை நாங்க வீடியோவா எடுத்து நாங்க ஆன்லைன்லயும் போட்டிருந்தோம். இப்போ பாத்தீங்கன்னா இங்க இன்டர்நேஷனல்ல இருந்து ஒரு மாசத்துக்கு அட்லீஸ்ட் 3 பேஷண்டாவது இந்த சர்ஜரிக்காக வராங்க. அவங்க ஊர்ல இந்த டாக்டர்ஸ் எல்லாம் போனா இது மாதிரி நான் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப
இந்த ஒரு சில ரியல் செல்ஃப்னு ஒரு ஃபாரம்லாம் இருக்கு. அதுல எந்த ப்ராப்ளம்னாலும் அதுல பேஷண்ட்ஸ் போஸ்ட் பண்ணுவாங்க, டாக்டர்ஸ் வந்து அதுக்கு வந்து ஆன்சர் பண்ணுவாங்க. அதுல வந்து யுஎஸ் டாக்டரே வந்து இப்ப சொல்றாரு, டாக்டர் கார்த்திக் ராம் ஃப்ரம் இந்தியா இஸ் டூயிங் தட் ப்ரொசீஜர், ஒய் கான்ட் யூ கான்டாக்ட் ஹிம் சொல்லிட்டு அவங்களே வந்து எங்களை ரெஃபர் பண்ற ரேஞ்சுக்கு வந்து நம்ம கொஞ்சம் ஒரு லெவல் மேல வந்திருக்கோம் இப்ப. ஸோ இது மாதிரி வந்து நம்மளும் ஸ்பெஷலைஸ்டா இருக்கிறதுனாலே சில பேர் இப்ப வர ஆரம்பிக்கிறாங்க. முன்னாடி சீப்பா இருந்து வர ஆரம்பிச்சாங்க, இப்ப நம்ம ஸ்பெஷலைஸ்டா இருக்கிறதுனால நம்மளே தேடி வர ஆரம்பிக்கிறாங்க. இது ஒரு பெரிய ஒரு மாற்றம் தான். பியூட்டிஃபுல். நீங்க ஆக்சுவலா நீங்க எம்பிபிஎஸ் முடிஞ்ச உடனே ஒரு காஸ்மெட்டிக் சர்ஜனா தான் வரணும்னு ஆசைப்பட்டு வந்தீங்களா? ஹவு டிட் தட் எவல்யூஷன் ஹேப்பன்? அதை பத்தி சொல்லுங்க. ஆக்சுவலா நான் எப்பயுமே ஒரு பெரிய ஃபோக்கஸ்டா வந்தது கிடையாது. நான் ரொம்ப ஆவரேஜ் ஸ்டூடெண்ட், ஓரளவு தான் அப்பப்ப நான் பாஸ் பண்றது எய்ம் பண்ணி தான் படிச்சுட்டு இருக்கிற கேட்டகரி தான் நான். அப்படி இருக்கிறப்ப ஜெனரல் சர்ஜரி வந்து நான் முன்னாடியே ஒரு இன்டர்வியூல சொல்லியிருந்தேன், நான் தமிழ் மீடியத்துல இருந்து இங்கிலீஷ் மீடியம் வந்து ஹவாய் ஸ்ட்ரகிள் பத்தி எல்லாம் பேசியிருந்தேன். ஸோ ஜெனரல் சர்ஜரி நான் ஃபைனல் இயர் எம்பிபிஎஸ் இருக்கிறப்ப ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு. ஏன்னா எங்க ப்ரொஃபசர் வந்து ரொம்ப பிடிக்கும், அவ்வளவு சின்சியரா இருப்பாரு, அவர் டெடிகேட்டடா இருப்பாரு, அவரை பிடிச்ச அவர் அந்த ஜெனரல் சர்ஜரி மேல ஒரு ஈடுபாடு வந்தது. அதனால ஜெனரல் சர்ஜரி நம்ம எம்பிபிஎஸ் முடிச்சோன்னா சர்ஜன் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஸ்டான்லில வந்து ஜாயின் பண்ணேன். ஸ்டான்லில ஜெனரல் சர்ஜரி முடிச்சுட்டு ஆல்மோஸ்ட் ஐ கம்ப்ளீட்டட். ஓகே, இதுக்கு மேல ஒன்றும் வேண்டியதில்லைங்கிற முடிவோட ஊருக்கு போய் செட்டில் ஆயிடலாம். என்னோட நேட்டிவ் பிளேஸ் நாமக்கல். சரி, அங்க போய் செட்டில் ஆயிடலாம் ஊருக்கு போயாச்சு. அப்புறம் தான் அப்பா சொன்னாரு, இல்ல இன்னும் தான் உனக்கு ஏஜ் இருக்கு, கொஞ்சம் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஏதாவது படிச்சுட்டு வா, அதுக்கப்புறம் பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய தூண்டுதலின் பேரில் தான் ஆக்சுவலி நான் சென்னை வந்து அப்ப ப்ரொஃபசர் வெங்கடசாமி சார் வந்து ஒரு கோர்ஸ்க்கு கால்ஃபர் பண்ணியிருந்தார், டிஎன்பி பிளாஸ்டிக் சர்ஜரிக்கு வந்து கால்ஃபர் பண்ணியிருந்தார். அப்படிதான் ஜாயின் பண்ணது. அது ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் அதுல அந்த காஸ்மெட்டிக் சர்ஜரி மேல ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு. அந்த இந்த ட்ரைனிங் பீரியட்ல பாத்தீங்கன்னா இந்த அப்போலோ ஹாஸ்பிட்டல் எனக்கு ஃபுல்லா ட்ரைனிங் இருந்துச்சு. அப்போலோ இந்த பிளாஸ்டிக் சர்ஜரி ட்ரைனிங். அதுல ஒரு 17 கன்சல்டன்ட் நாங்க ஒர்க் பண்ணிட்டு இருந்தோம். 17 பிளாஸ்டிக் சர்ஜன்ஸ் இருக்காங்க, அதுங்க கீழே நாங்க வேலை செஞ்சுட்டு இருந்தோம். அதுல பாதி பேர் வந்து யூகே ட்ரைன்டு பீப்புளா இருப்பாங்க. அவங்க ஒவ்வொரு டைம் பேசுறப்போ யூகேல அப்படி இருக்குமோ இப்படி இருக்குமோன்னு சொல்லி நமக்கே ஒரு நம்ம ஒருவேளை நமக்கு நம்ம ஊர் தான் சரியில்லையோ அப்படிங்கிற ஒரு நிலைமைக்கு வந்து ஒரு கன்ஃபியூஷன் இருந்த டைம்ல தான் MRCS ஒரு எக்ஸாம் கிளியர் பண்ணியிருந்தேன். அது ஒரு அவார்டுக்கு அதோட டிகிரி செரமனிக்காக யூகேக்கு ஒரு வர சொல்லியிருந்தாங்க. அப்ப எங்க ப்ரொஃபசர் வந்து அங்க போய் ஒரு 1 மந்த் பிளாஸ்டிக் சர்ஜரி யூனிட்ல இருந்துட்டு வா சொல்லிட்டு அனுப்பிச்சிட்டு இருந்தாரு. அங்க போய் 1 மந்த் ஒரு ப்ரொஃபசரோட சென்னை வந்து ஒரு கிளினிக்கல் டைரக்டர் இருக்கிறார், டாக்டர் வெங்கட் ராமகிருஷ்ணன் சொல்லிட்டு அவர் அங்க ஒரு கிளினிக்கல் டைரக்டரா இருக்கிறார். அவர் ஹாஸ்பிட்டல்ல பிளாஸ்டிக் சர்ஜரி யூனிட்ல வந்து ஒரு 1 மந்த் இருந்தேன். திரும்பி வந்த அப்புறம் என்னோட ஆட்டிடியூடே கம்ப்ளீட்டா சேஞ்ச் ஆயிடுச்சு. நம்ம எந்த வகையிலையும் நம்ம வந்து இன்ஃபீரியர் கிடையாது. நம்மளுடைய டேலண்ட்ஸ், நம்ம யூஸ் பண்ற திங்ஸ், நம்ம யூஸ் பண்ற அட்வான்ஸ் டெக்னாலஜிஸ் அங்க என்னென்ன யூஸ் பண்றாங்களோ அதை விட நம்ம இங்க அதிகமா யூஸ் பண்றோங்கிற ஒரு கான்ஃபிடன்ஸ் வந்துச்சு. நிறைய என்னோட கொலீக்ஸ், என்னோட ஃப்ரெண்ட்ஸே சொல்லுவாங்க, நீ யூகே போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் உன்னோட ஆட்டிடியூடே சேஞ்ச் ஆயிடுச்சு, ஒரு போல்ட்னஸ் இருக்கு ஒரு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த ஒரு ட்ரிகர் பாயிண்ட் தான் வந்து என்னுடைய அந்த ஃபாரின் எக்ஸ்போஷர் வந்து இன்னும் போய் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு கியூரியாசிட்டியை கொடுத்தது. அதுக்கப்புறம் பிளாஸ்டிக் சர்ஜரி எக்ஸாம் முடிச்சு கிளியர் பண்ணி அதுல ஈவன் ஐ காட் த கோல்டு மெடல் இந்த பிளாஸ்டிக் சர்ஜரி எக்ஸாம். அதை முடிச்சுட்டு நான் வெளில வந்து ப்ராக்டிஸ் ஸ்டார்ட் பண்றப்ப எனக்கு ஒரு பெரிய ஆசை என்ன இருந்துச்சுன்னா, யூஎஸ் தான் வந்து காஸ்மெட்டிக் சர்ஜரி ஹப்பும்பாங்க. ஏன்னா யூகேல வந்து எல்லாமே வந்து பிளாஸ்டிக் சர்ஜரி வந்து ஃபண்டட் பை த கவர்மெண்ட். அதனால எது நெசசிட்டி அது மட்டும் தான் பண்ணுவாங்க. பியூர் காஸ்மெட்டிக் ப்ரொசீஜர்ஸ் வந்து ரொம்ப கம்மியா இருக்கிறதுனால யூஎஸ்ல போய் கொஞ்சம் கத்துக்கணும்னு சொல்லி எனக்கு ஆசை வந்துச்சு. அப்போ ஒரு 1 மந்த் வந்து ஒரு பிளான் பண்ணிட்டு அங்க இருக்கிற சர்ஜன்ஸ் எல்லாம் கான்டாக்ட் பண்ணிட்டு ஒன் வீக் அவங்க சென்டர்ல இருந்துட்டு வந்தேன். ஹியூஸ்டன்ல, டெட்ராய்ட்ல, சிகாகோ, லாஸ் வேகஸ், நியூயார்க், இந்த மாதிரி 5-6 சிட்டியில வந்து ஒரு 1 வீக் இருந்துட்டு வந்தேன். அப்பதான் வந்து கமர்ஷியல் ஆஸ்பெக்ட் ஆஃப் காஸ்மெட்டிக் சர்ஜரி பத்தி கொஞ்சம் கத்துக்கிட்டேன். அந்த கமர்ஷியல் ஆஸ்பெக்ட்னா எப்படி மார்க்கெட்டிங் பண்ணணும், எப்படி வந்து மற்றவங்களுக்கு இது மாதிரி ப்ரொசீஜர்ஸ் இருக்குங்கிறத நம்ம சொல்லணும், அவங்கள வந்து எப்படி புரிய வைக்கணும், இது மாதிரி விஷயங்கள். கமர்ஷியல்னா மணி ஏர்ன் பண்றது பத்தி சொல்ல வரல, எப்படி வந்து அவங்கள ரீச் பண்ணுங்கிறத பத்தி நிறைய நான் கத்துக்கிட்டேன் அந்த யூஎஸ் ட்ரிப்ல. பிளஸ் நியூ சர்ஜரிஸ் புதுசா அவங்க குட்டி விஷயத்துக்கும் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து காஸ்மெட்டிக்காக எப்படி வராங்க, அந்த அவேர்னஸ் எப்படி இருக்கு. நம்ம ஊர்ல அது இன்னும் வரல, பட் அதெல்லாம் எப்படி இருக்குதுங்கிறத வந்து நான் கத்துக்கிட்டேன். அது திரும்பி வந்ததுக்கு அப்புறம் தான் அப்ப அப்போலோ காஸ்மெட்டிக்ல நான் கன்சல்டன்டா இருந்தேன். அந்த கன்சல்டன்ட் போஸ்ட்டை ரிசைன் பண்ணிட்டு எனக்கு என்ன இன்னும் ஃப்ரீடம் தேவைப்பட்டுச்சு. என்னுடைய திங்கிங்கை வந்து ஒரு கார்பரேட் வேலை செய்யறப்ப அவங்களுடைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்கும். ஸோ அதனால வந்து ஐ வாண்ட் டு ஸ்டார்ட் ஆன் மை ஓன். அதனால வெளில வந்துட்டு சென்னை பிளாஸ்டிக் சர்ஜரின்னு ஒரு சென்டர் ஸ்டார்ட் பண்ணேன். சென்னை பிளாஸ்டிக் சர்ஜரி ஏன் சென்னை பிளாஸ்டிக் சர்ஜரி தான் கேட்பாங்க. இது வந்து நிறைய மார்க்கெட்டிங் பீப்புள் வந்து அட்வைஸ் பண்ணிருக்காங்க, சர்ஜரிங்கிறது நெகட்டிவ் டேர்ம், பீப்புள் டோன்ட் வாண்ட் டு கம் டு யூ, ஏன் வந்து நீங்க வந்து அது பேர் வைக்கிறீங்கன்னு.
நாங்க யூஎஸ்ல பார்த்ததெல்லாம் சிகாகோ காஸ்மெட்டிக் சர்ஜரி அந்த ஒரு ஊரை பேர் வச்சு தான் வரும். ஸோ அதனால என்னோட இது சென்னை பிளாஸ்டிக் சர்ஜரிங்கிறது இட்ஸ் ட்ரேட் மார்க்கை வைக்கணும்னு சொல்லிட்டு அந்த யூஎஸ் ஸ்டைலே இருக்கணும்னு சொல்லிட்டு தான் ஸ்டார்ட் பண்ணது. அது ஸ்டார்ட் பண்ணி அப்புறம் ஒரு சென்டர் நல்லா போயிட்டு இருந்துச்சு, பயங்கர நல்ல வரவேற்பு இருந்தது. இனி ஆரம்பிச்சு ஃபர்ஸ்ட் 6 monthsலயே நல்ல ரெஸ்பான்ஸ் இருந்தது. அதுக்கப்புறம் நம்ம இந்த ஒரு ட்ரெண்ட் கொண்டு வந்ததுக்கு அப்புறம் நிறைய யங் பிளாஸ்டிக் சர்ஜன்ஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. இது மாதிரி காஸ்மெட்டிக் சென்டர்ஸ் செப்பரேட்டா ஓபன் பண்ண ஆரம்பிச்சாங்க. அதுக்கப்புறமும் வந்து நான் நிறைய என்ன பார்க்க ஆரம்பிச்சேன்னா, இப்ப ஓஎம்ஆர்ல சேத்பேட்ல எங்க சென்டர் இருந்தது. ஓஎம்ஆர்ல சாஃப்ட்வேர்ல இருக்கவங்க வந்து அங்கிருந்து அவசரமா ஓடி வருவாங்க. பிகாஸ் நாங்க ஒரு 7:30 க்ளோஸ் பண்ணுவோம் சென்டர். அங்க ஆபீஸ் முடிச்சுட்டு அங்கிருந்து ஓடி வருவாங்க. ஏன் வந்து அந்த செக்மெண்ட் பீப்புளுக்கு நம்ம ஹெல்ப் பண்ணக்கூடாதுங்கிறதுக்காக, அவங்களுடைய டிராவல் டைம் கம்மி பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக ஓஎம்ஆர்ல ஒரு சென்டர் ஓபன் பண்ணோம். லாஸ்ட் 2 years வந்து டாக்டர் அரவிந்த் சொல்லி என்னோட கொல்லிக்கு ஒருத்தர், அவர் பிளாஸ்டிக் சர்ஜரி முடிச்சுட்டு ஃப்ரெஷ்ஷா ஜாயின் பண்ணாரு என்கிட்ட. அப்பயும் டிசைட் பண்ணிட்டேன், காஸ்மெட்டிக் சர்ஜரி பிளாஸ்டிக் சர்ஜரி இது மாதிரி சூப்பர் ஸ்பெஷாலிட்டியில் எப்பயுமே என்ன ப்ராப்ளம்னா, ஒருத்தரை ட்ரெயின் பண்றது ரொம்ப ஹெசிடேட் பண்ணுவாங்க. ஐயா நம்மள அவங்க போய் காம்படிட்டரா வந்துருவாங்களோ இப்படின்னு சொல்லி எங்க ட்ரைனிங்லேயே வந்து கை பிடிச்சி சொல்லி கொடுத்ததெல்லாம் வந்து ரொம்ப கிடையாது. நாங்களே கத்துக்கிட்டது தான் ரொம்ப அதிகமே ஒழிய கையை பிடிச்செல்லாம் வந்து சொல்லி கொடுத்ததெல்லாம் ரொம்ப கம்மி. ஸோ அதனால வந்து நான் அப்படியே டிசைட் பண்ணிட்டேன், மற்றவங்கள எனக்கு என்னென்னலாம் வந்து கொடுக்க பொருளே அது மற்றவங்களுக்கு நான் கொடுக்கணுங்கிற முடிவு பண்ணேன். அந்த டைம்ல தான் வந்து டாக்டர் அரவிந்த் ஜாயின் பண்ணாரு. அவருக்கு வந்து கம்ப்ளீட்டா 1.5 yearsல நான் பண்ற எல்லா சர்ஜரிஸையும் ஏன் அளவுக்கு பண்ற அளவுக்கு நான் ட்ரெயின் பண்ணேன். அப்புறம் தான் அவர் ஓஎம்ஆர் சென்டர் இன்சார்ஜா பாட்டி ஓஎம்ஆர்ல சென்டர் ஆரம்பிச்சு கொடுத்து அவர் அங்க வந்து ஓஎம்ஆர் சென்டர் ஃபுல்லா பார்த்துட்டு இருக்காரு. ஸோ இப்போ அந்த கார்னர்லயும் இந்த கார்னர்லயும் 2 சென்டர் வச்சு மேனேஜ் பண்ணிட்டு இருந்தோம். அதே டைம்ல பாத்தீங்கன்னா அந்த டைம்ல எங்களுக்கு நிறைய என்கொயரிஸ் ஆல் ஓவர் தி வேர்ல்டு வர ஆரம்பிச்சது, ஆல் ஓவர் இந்தியாவும் வர ஆரம்பிச்சது. ஆல் ஓவர் இந்தியாவில் பாத்தீங்கன்னா எங்க வெப்சைட்டோட வியூ பாத்தீங்கன்னா இப்போ ஒரு 500 வியூஸ் இருக்குன்னா 200 வியூஸ் ஃப்ரம் சென்னை, 300 வியூஸ் ஃப்ரம் பெங்களூர் வர ஆரம்பிச்சது. ஓகே. ஸோ பெங்களூர் அதோட என்ன நிறைய பேர் ஃபாரின்ல ட்ரெயின் ஆயிட்டு வராங்க, அங்க அந்த சாஃப்ட்வேர் கம்யூனிட்டி ரொம்ப அதிகமா இருக்காங்க, அவங்களோட எக்ஸ்போஷர் அதிகமா இருந்துச்சு. அதனால வந்து காஸ்மெட்டிக் சர்ஜரியோட அவேர்னஸ் அதிகமா இருக்கிறதுனால அவங்க அது அப்ரோச் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஸோ அப்புறம் பார்த்தா கொஞ்சம் கொஞ்சமா பெங்களூர்ல இருந்து எங்களுக்கு ஒரு 2 மாசத்துக்கு 2 சர்ஜரியாவது நாங்க இங்க பண்ற மாதிரி இருந்தது. பெங்களூரியன்ஸ் கம்மிங் டு சென்னை அண்ட் கெட்டிங் ஆப்ரேட்டட். அது மாதிரி இந்த ஸ்டேஜ்ல சரி நம்ம ஏன் பெங்களூர் கன்சல்டேஷன் போகக்கூடாதுன்னு ஸ்டார்ட் பண்ணி லாஸ்ட் 2 yearsல கன்சல்டேஷன் போயிட்டு இருந்தேன். மந்த்லி ஒரு நாள் மட்டும் போயிட்டு அங்க இருக்கிற பேஷண்ட்ஸ் பார்த்துட்டு வந்துட்டு இருந்தேன். அப்புறம் அந்த இதை பார்க்க எனக்கு என்ன ஆச்சு, சரி பெங்களூர் பீப்புளுக்கு நம்ம ஹெல்ப் பண்ணணும் அந்த மோட்டிவ்ல பெங்களூர்ல 3rd சென்டர் வந்து ஒரு 2 monthsல ஓபன் பண்றோம். ஒர்க் நடந்துட்டு இருக்கு, 2 monthsல ஓபன் பண்றோம். ஸோ அங்கேயும் ஒரு டாக்டர் ட்ரெயின் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ அவங்க வந்து பெங்களூர் சென்டர் இன்சார்ஜா அவங்கள நான் அனுப்புறேன். அதே மாதிரி ட்ரைனிங்கிறது எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம். ஆல்மோஸ்ட் இப்போதைக்கு நான் ஒரு 6 டாக்டர்ஸ் ட்ரெயின் பண்ணியிருக்கேன். நான் சர்ஜிக்கலுக்கு ஒரு 3 டாக்டர், சர்ஜிக்கலுக்கு ஒரு 3 டாக்டர் நான் ட்ரெயின் பண்ணியிருக்கேன். அவங்க எல்லாருக்கும் ட்ரைனிங்னா எப்படின்னா நம்ம சேஃபா அவங்களுக்கு கூட இருந்து சொல்லிக் கொடுக்கணும். இது நீ சும்மா பண்ணிக்கோன்னு சொல்றது கிடையாது. ஏன்னா பேஷண்ட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அவங்களுக்கு ரிசல்ட்ஸ்ல 1% கூட குறைய வரக்கூடாது. அப்ப கூடவே இருந்து இப்படி பண்ணா இப்படி ஆகும், இப்படி பண்ணா இப்படி ஆகும்னு சொல்லிட்டு கூடவே இருந்து சொல்லி கொடுத்து ஒரு கிட்டத்தட்ட 6 டாக்டர்ஸ் லாஸ்ட் 3-4 yearsல ட்ரெயின் பண்ணியிருக்கோம். ரொம்ப பியூட்டிஃபுல்லா நரேட் பண்ணுங்க இந்த எவல்யூஷனை பத்தி டாக்டர். ஆக்சுவலா இன்னைக்கு கான்டெக்ட்ல முன்ன சொன்ன மாதிரி பாத்தீங்கன்னா இந்த மாதிரி இந்த காஸ்மெட்டிக் சர்ஜரிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா குறிப்பா அந்த மாடல்ஸ் தான் பண்ணிக்குவாங்கிற மாதிரியா இல்ல சினிமா நடிகர்கள் மட்டும் தான் பண்ணிக்கிற பார்வை இருந்துச்சு. அது ஒரு பக்கம் இருந்தால் கூட பட் அவங்களையும் வந்து மாடலோட ப்ரொஃபஷனுங்கிறது வந்து இட்ஸ் நாட் சோ ஈஸி. அதுக்குண்டான மெனக்கெடல்கள், அதுக்குண்டான நுணுக்கமான பார்வைகள், அவங்கள ப்ரொமோட் பண்றதுக்கு உண்டான விஷயங்கள் இருக்குது. அது ஒரு பெரிய ஒரு இண்டஸ்ட்ரியாவே இருக்குது. அது மிகப்பெரிய அளவில் சென்னையில் வளரல, நம்ம மும்பை ஆர் டெல்லி ஆர் இன்டர்நேஷனல் லெவலில் இருக்க மாதிரி நடக்கல. அதை வந்து நீங்க வந்து மேம்படுத்துற மாதிரி இந்த காஸ்மோ கிளிட்ஸ்ங்கிற ஒரு ஈவெண்ட் ஒரு பியூட்டிஃபுல்லா வருஷம் நீங்க சென்னையில் பண்ணிட்டு இருக்கீங்க. தட் இஸ் ஆல்சோ இட்ஸ் an excellent initiative. அதை பத்தி கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்க. காமன் பப்ளிக்லாம் அவங்களோட சைக்காலஜியை வந்து கரெக்ட் பண்றதுக்காக பண்றது. எனக்கு வந்து இது கஷ்டமா இருக்கு டாக்டர், வெளில போனா இது அசிங்கமா இருக்கு டாக்டர்னு பண்றது. பட் மாடலிங் இண்டஸ்ட்ரியும் ஃபிலிம் இண்டஸ்ட்ரியும் பாத்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து அது நெசசிட்டி. அது இருந்தாதான் அவங்களோட கேரியர்ல நெக்ஸ்ட் ஸ்டெப். ஃபார் எக்ஸாம்பிள் அவங்களுக்கு வந்து நோஸ் அழகா இல்லாட்டி நோஸை கரெக்ட் பண்ணாதான் அவங்களுக்கு கேமராவில் அழகா தெரியும். கேமராவில் அழகா தெரிஞ்சாதான் அதுக்கப்புறம் வந்து நம்ம அவங்க கேமராவில் அழகா தெரிஞ்சாதான் அவங்களுக்கு அடுத்த நெக்ஸ்ட் லெவல் போக முடியும். ஸோ அது மாதிரி அவங்க நெசசிட்டி ப்ரொசீஜரா இருக்கிற ஸ்டேஜ்ல நாங்க என்ன நோட் பண்ணோம்னா ஃபிலிம் இண்டஸ்ட்ரி பீப்புளுக்கு லாட் ஆஃப் ரெகக்னேஷன்ஸ் அது. ஏன்னா ஃபிலிம் இண்டஸ்ட்ரி ஒரு ஃபிலிம்ல வந்த உடனே அவங்களுக்கு வந்து வேர்ல்டு வைட் எல்லாருக்கும் தெரிய ஆரம்பிச்சிருது. பட் மாடலிங் இண்டஸ்ட்ரின்னு பாத்தீங்கன்னா யாருக்கும் வந்து அவ்வளோ ரெகக்னேஷன் கிடையாது. ஒரு ஆட்ல வருவாங்க, ஒரு கட் அவுட் பேனர்ஸ்ல எல்லாம் இருப்பாங்க, ஒரு சாரி ஆட்ல இருப்பாங்க. பட் அவங்க அதுக்கப்புறம் வந்து அவங்களோட கேரியர் வந்து ஒரு ஷார்ப்பா முடிகிற மாதிரி ஒரு ஸ்டேஜ் ஆரம்பிச்சது.
அவங்களும் வந்து ஃபீல் பண்ணுவாங்க, டாக்டர் எங்களுக்கு வந்து மாடலிங் பண்றோம், மாடலிங் பண்ணா கொஞ்சம் பணம் கொடுக்குறாங்க, பட் அதை வச்சு நாங்க சஸ்டெயின் பண்ணி எங்களுக்கு தேவையானது நாங்க பண்ணிக்கிறதுக்கே சரியா இருக்கே ஒழிய அதை தவிர எங்களுக்கு எக்ஸ்ட்ரா பண்ணிக்கிற அளவுக்கு எங்ககிட்ட எல்லாம் வந்து யாருக்கும் எங்களுக்கு பத்தி அவேர்னஸ் இல்லைன்னு சொல்லி சொன்னாங்க. அப்பதான் வந்து நாங்க என்ன யோசிச்சோம், இந்த மாடலிங் இண்டஸ்ட்ரியை வந்து நம்ம கொஞ்சம் ஹெல்ப் பண்ணோம், ஏதாவது ஒரு வகையில ஹெல்ப் பண்ணோம் அப்படிங்கிறதுக்காக ஒரு அவார்ட்ஸ் வந்து நாங்க இன்ட்ரோடியூஸ் பண்ணோம். காஸ்மோகிளிட்ஸ் அவார்ட்ஸ்னு சொல்லிட்டு மாடல்ஸ்க்கு மட்டும் கிடையாம மேக்கப் ஆர்டிஸ்ட், அங்க இருக்கிற ஹேர் ட்ரெஸ்ஸஸ், ஸோ ஃபேஷன் டிசைனர்ஸ், இது மாதிரி அந்த ஃபீல்ட்ல மாடலிங் இண்டஸ்ட்ரி அண்ட் ஃபேஷன் இண்டஸ்ட்ரி இருக்க எல்லாருக்கும் ரெகக்னைசேஷன் பண்ணணும்னு சொல்லிட்டு இந்தியா லெவல்லே அந்த டைம்ல அவ்வளோ இல்லாம இருந்தது, ஒண்ணுமே இல்லாம இருந்தது. ஸோ காஸ்மோகிளிட்ஸ் பியூட்டி அவார்ட்ஸ்னு சொல்லிட்டு லாஸ்ட் 2 இயர்ஸா நாங்க பண்ணிட்டு இருக்கோம். ஸோ ஒன்ஸ் நாங்க அந்த அவார்டு ஈவெண்ட் ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் நிறைய மாடல்ஸ் வந்து எங்களுக்கு சொல்லியிருக்காங்க, நீங்க அவார்டு ஆரம்பிச்சீங்க டாக்டர், அதுக்கப்புறம் அது பிளாட்ஃபார்ம் மாதிரி நிறைய அவார்ட்ஸ் ஈவெண்ட்ஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. இப்போ எங்களுக்கு நல்ல ரெகக்னேஷன் இருக்கு. இப்போ நிறைய எங்களை வந்து ஒரு மாடல்னு சொல்லிக்கிறதுக்கு we are very happy, எங்களுடைய இம்பார்ட்டன்ஸ் வந்து ரொம்ப அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்லி நிறைய மாடல்ஸே வந்து எங்கிட்ட சொல்லிட்டு போயிருக்காங்க. ஸோ அந்த ஒரு இனிஷியேட்டிவ் வந்து அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு பண்ணதுதான். எவ்ரி இயர் வி டூ இட் இந்த ஆகஸ்ட் மந்த். நல்லா போயிட்டு இருக்காது. ஆக்சுவலாக ஒரு அமேசிங் ட்ராவல் உங்களோட. ஏன்னா ஆஃப்டர் ரெக்கார்ட்ஸ் நம்ம பேசிட்டு கூட நீங்கள் சொல்லிட்டு இருந்தீங்க, நீங்கள் கிராமத்தில் பிறந்து தமிழ் மீடியத்தில் படிச்சுட்டு அப்புறம் சென்னைக்கு வந்து சென்னையோட தமிழ் இங்கிலீஷும் புரியறதுக்கு உண்டான படாது பாடுபட்டு அது பிறகு அதுக்கு பிறகு உலக நாடுகளில் பூரா போயிட்டு இப்போ நீங்களே ஒரு மாடல் மாதிரி தான் இருக்கீங்க, நான் அழகாக சொல்கிறேன்னு சொன்னேன். ஸோ அதனால் இந்த ட்ராவலை வந்து நீங்கள் எப்படி பார்க்குறீங்க டாக்டர் கார்த்தி? ஏன்னா குறிப்பாக கிராமத்துலேருந்து வர இளைஞர்கள் நிறைய உழைக்கணும், நிறைய வளர்ந்துருந்தா கூட என்ன வகையான திறமைகளை அவர்கள் வளர்த்துக்கணும், என்ன வகையான விஷயங்கள் உங்களுக்கு தடையா இருக்கு வளர்றதுக்கு? சீனியர்ஸ் வந்து நம்ம ரெஸ்பெக்ட் கொடுக்கணும், அதே டைம்ல அவங்க சொல்றதெல்லாம் கரெக்டுங்கிறத வந்து நம்ம எடுத்துக்க கூடாது. உங்களுக்கு ஓன் திங்கிங் இருக்கணும், கிரியேட்டிவா திங்க் பண்ணணும். அவங்க நம்ம புக்ல டீச் பண்றது வந்து ஒன்லி 50% தான். அனதர் 50% உங்களுடைய கிரியேட்டிவ் திங்கிங், உங்களுடைய ஓன் எக்ஸ்பீரியன்ஸ்ல நீங்க கத்துக்கணும். நீங்க என்னதான் கத்துட்டாலும் இல்ல புக்ல இப்படிதான் கொடுத்துருக்குன்னு சொல்லிட்டு நீங்க ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிக்க கூடாது உங்களே. இதை நம்ம ட்ரை பண்ணி பார்த்து சேஃபா ட்ரை பண்ணணும். இது ட்ரை பண்ணாலும் சேஃப். ஏன்னா மெடிக்கல் ஃபீல்ட்ல எல்லாம் வந்து நீங்க சும்மா ட்ரை பண்ண முடியாது, ஒரு சேஃபா ட்ரை பண்ணி தான் பழகணும். ஸோ அது மாதிரி நீங்க புதுசா ஒரு கிரியேட்டிவ் ஐடியாவை கொண்டு வந்து புக்கிஷா இல்லாம உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை உள்ள கொண்டு வந்து ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சீங்கன்னா ரொம்ப நல்லா வர முடியும். நான் நிறைய என்ன பாக்குறேன்னா, டெக்ஸ்ட் புக் வைஸ் படிக்கணும், டெக்ஸ்ட் புக்ஸ் ஆர் ரிட்டர்ன்ஸ் ஃபார் த வெஸ்டர்னர்ஸ். நம்ம இந்தியன் டெக்ஸ்ட் புக்ஸ் ரொம்ப கம்மி. இப்போ காஸ்மெட்டிக்லாம் எடுத்துட்டீங்கன்னா நிறைய பேஷண்ட்ஸ் வந்து நிறைய டாக்டர்ஸ் வந்து தப்பு பண்ணுவாங்க. நம்ம டெக்ஸ்ட் புக்ல கொடுக்குற மாதிரி ஃபாலோ பண்ணா அது இன்டர்நேஷனல் அந்த யூரோப்பியன் ஸ்கின்னுக்கு அது கரெக்டா இருக்கும். பட் ஆனா இந்தியன் ஸ்கின்னுக்கு வந்து சரி வராது. அதுக்கு வந்து இந்தியன் ஸ்கின்னுக்கு என்ன கரெக்ட்ங்கிறது உங்க எக்ஸ்பீரியன்ஸ் தான் கற்றுக் கொடுக்கும். அந்த எக்ஸ்பீரியன்ஸ்ல கத்துக்கிட்டதை ப்ராக்டிஸ் பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி அதை அப்ளை பண்ணணும். நீங்க பண்ண ஒரே தப்பை திருப்பி பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா அது வந்து நம்ம வளர்ச்சி கிடையாது, அது நம்மளுடைய தோல்வி தான் அது. அதை வந்து ஃபர்ஸ்ட் பிரேக் பண்ணுங்க. டெக்ஸ்ட் புக் ஒரு 50% தான் உங்களுக்கு அறிவு கொடுக்குது, மீதி 50% அறிவு வந்து நம்மளுடைய எக்ஸ்பீரியன்ஸ் நம்ம கெயின் பண்றத கொஞ்சம் கிரியேட்டிவா திங்க் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமா நீங்க ஐடலைஸ் பண்ணணும். இன்னொன்னு சொல்ல, எல்லா டாக்டர்ஸ்க்கும் நான் என்ன சொல்லுவேன்னா, நீங்க ஒரு பேஷண்ட் வரப்ப அதை அந்த இடத்துல உங்களை உட்கார வச்சு பாருங்க. உங்களுக்கு என்ன தேவைங்கிறது அவங்களுக்கு என்ன தேவைங்கிறது அப்ப உங்களுக்கு கரெக்டா புரியும். அதை விட்டுட்டு நம்ம பேஷண்டாவே பார்த்துட்டு இருந்தோம்னா நமக்கு வந்து அது கரெக்டா அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்க முடியாது. நம்மளே அந்த இடத்துல உட்கார வச்சு பார்த்தாதான் நமக்கு அவங்களுக்கு என்ன ப்ராப்ளம்ங்கிறது நமக்கு கரெக்டா தெரிய வரும். அடுத்தது உங்களுடைய எதிர்கால திட்டங்கள் என்னென்ன, என்ன வகையான விஷயங்கள்லாம் செய்யலாம் கருத்து சொல்லுங்க. நம்ம எப்பயுமே எங்களுடைய நேச்சுரல்ஸோட ஓனர் சொல்வாரு, அது எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம். நீ ரொம்ப நல்லா ஒன்று பண்றீங்கன்னா அதை பண்றத வந்து இப்ப கன்ஃபைன் பண்ணி இப்போ ஒரு சென்டர் வச்சுட்டு இங்க இருக்கிற ஒரு 1,00,000 பாப்புலேஷன் மட்டும் நீங்க சர்வ் பண்ணீங்கன்னா ரொம்ப உங்களை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிக்கிறீங்க. நீங்க நல்லா பண்றீங்க, நீங்க நல்லா பண்றத வந்து நிறைய பேருக்கு கொடுக்கணும். நிறைய பேருக்கு கொடுக்கறதுக்கு தான் எக்ஸ்பான்ஷன் தேவை. இது வந்து நம்மளை பத்தி எல்லாரும் சொல்றதுக்குன்னு அவசியம் கிடையாது. நிறைய பேருக்கு உங்களுடைய ஹெல்ப்பை வந்து கொடுக்கறதுக்கு தான் நீங்க எக்ஸ்பேண்ட் பண்ணணும். இந்த கான்செப்ட் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது இன்னொன்னு சொல்லுவாரு, நீங்க எக்ஸ்பேண்ட் பண்ணாம இருந்தீங்கன்னா கெட்டவங்க எக்ஸ்பேண்ட் பண்ணுவாங்க, கெட்ட ட்ரீட்மெண்ட் நிறைய போய் சேரும் அப்படின்னு சொல்லுவாரு. அவர் சலூன் இண்டஸ்ட்ரியில வந்து மாடல் வச்சு சொல்லுவாரு. பட் அது ரொம்ப நல்ல கான்செப்ட். அந்த இதுலதான் நானும் வந்து ரொம்ப திங்க் பண்ண ஆரம்பிச்சேன். இப்போ வந்து நம்ம 3 சென்டர்ஸ் இப்போ பெங்களூர் வரலும் போயிருக்கோம். அடுத்து வந்து எங்களுக்கு நிறைய பேஷண்ட்ஸ் மால்தீவ்ல இருந்தும் மலேசியால இருந்தும் மொரிஷியஸ்ல இருந்துலாம் வராங்க. ஸோ இப்போ அடுத்த பிளான் வந்து அங்கே சென்டர்ஸ் ஓப்பன் பண்றதுக்காக நாங்கள் பேசிட்டு இருக்கோம். மால்தீவ்ஸ்ல வந்து ஆல்ரெடி எனக்கு ப்ராக்டிசிங் லைசன்ஸ்க்கு அப்ளை பண்ணியிருக்கோம்.
ஸோ மால்தீவ்ஸ், மொரீஷியஸ்ல அப்ளை பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அதெல்லாம் இன்னும் ஒரு ஃபியூ மந்த்ஸ்ல வந்துடும். வந்ததுக்கப்புறம் முதல்ல கன்சல்டேஷன்ஸ் அங்கே ஸ்டார்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அங்கே சென்டர்ஸ் போடுறதை பற்றி நாங்கள் பிளான் பண்ணிட்டு இருக்கோம். பியூர்ஃபுல் டாக்டர். ரொம்ப இந்த காலங்களில் வந்து குறிப்பா அழகாக இன்னும் மேலும் எப்படி அழகப்படுத்துறீங்க பல்வேறு தகவலை சொன்னீங்க. உலக அளவில் என்ன மாற்றங்கள் வந்துட்டு இருக்கு, அது இந்தியாவுக்கு எப்படி கொண்டு வரலாம், உங்களுடைய வளர்ச்சி நிச்சயமா அந்த நேயர்களுக்கு வந்து ஒரு புதிய பரிமாணத்தை கொடுத்துருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுடைய புதிய திட்டங்களும் எண்ணங்களும் வந்து ரொம்ப சீக்கிரமா நிறைவேறணும். அதற்கு எல்லாம் வல்ல ஆண்டவன் உங்களுக்கு வழி நீக்குங்கிற வாழ்த்துக்களோடு உங்களுடைய நேரத்திற்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம் டாக்டர். இது நட்சத்திரம் மாதிரி மின்னுது வானத்துல. அந்த நட்சத்திரத்தை பாரு. இதுல என்ன ஆச்சரியம்? தினமும் தெரியுற கருப்பு வானம் தானே இருக்க போகுது. ஆனா அதுல நம்ம 2 பேர் நட்சத்திரமும் இருக்கு. இது உன்னோட நட்சத்திரம். அது பக்கத்துல இருக்கிறது நான். வானத்துல கூட நான் உன் பக்கத்துல தான் மின்னிக்கிட்டு இருக்கேன். நீ இந்த நட்சத்திரத்தை பாத்தியா? BSNL நிலவுடனும் கதிரவனுடனும் இரவு 9 மணி முதல் காலை 7 மணி வரை அனைத்து லேண்ட்லைன் மற்றும் மொபைல் நெட்வொர்க்குகளுக்கும் இலவசமாக பேசலாம். இந்தியா முழுவதும். வாடிக்கையாளர் சேவைக்கு 1500 தொடர்பு கொள்ளும். சென்னை பிளாஸ்டிக் சர்ஜரி வழங்கிய நம் விருந்தினர். இந்நிகழ்ச்சியை வழங்கியவர்கள் சென்னை பிளாஸ்டிக் சர்ஜரி.